நான் ஒரு போலீஸ் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ எப்படி? நமக்கு இந்த கையில கண்ணோட நம்மளை பார்த்தா மற்றவங்களோட மனசுல பயத்தோட ஒரு கெத்தான ரவுடி வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதான். டேய், அந்த மாதிரி வாழ்க்கை தானே நாங்கள் இவ்வளோ ஆழம் வாழ்ந்தோம். இனி நமக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இந்த ரவுடிசம் நமக்கு செட் ஆகாது. இனி ஏதாவது தப்பு பண்ணி பிடிவட்டும் எங்களோட வாழ்க்கையே போயிடும். இதோ பாரு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நீ வேணுமெண்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆபீசர் ஆகு. ஆனா ஒன்று, போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட உன் போலீஸ் புத்திய காட்டினேண்டு வை, நண்பேண்டு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ரவுடி என்ற பேரில் எனக்கு வேலை வச்சிடாத. பிறகு நானும் உன்னை நண்பன்னு பார்க்க மாட்டேன். எங்கொண்டாருன்ற பேரில் சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். டேய், நம்மளுடைய சண்டையை பிறகு வச்சுக்கொள்வோம். நம்ம பொஸ்ஸால எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏனண்டா நான் இவ்வளவு நாளும் ஒரு ரவுடியாத்தான் இருந்தேன், இனியும் ரவுடியாத்தான் இருப்பேன். ஆனா நீ அப்படி இல்லை. ரவுடியில இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா மாறணும்னு ஆசைப்படுற. அதுக்கு நம்ம பாஸ் விடணுமே. பொஸ்ஸால பிரச்சனை எனக்கு மட்டும் வராது, உனக்கும் தான் வரும். எப்படி? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனா நம்ம பொஸ்ஸுக்கு நான் ஒரு எதிரி. நீ ஒரு பெரிய ரவுடியா வளர்ந்துட்டேன்டா, நீ அவருக்கு ஒரு போட்டியாடா. ஆக மொத்தத்துல நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு வழியில அவருக்கு பிரச்சனை தான். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துல பொய்யையும் விட உண்மைதான் ரொம்ப ஆபத்தான. உண்மைதான் ஒருத்தனை பலப்படுத்தும், இன்னொருத்தனை பலவீனப்படுத்தும். டேய், என்ன குழப்பாம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. நம்ம ஆசைப்படி வரணும்னா நம்ம 2 பேரும் ஒரு பொய்யை சொல்லணும். வாங்கடா வாங்க. என்னண்ணா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, என்ன மேட்டர்? இனி இந்த ரவுடி தொழில் உங்களுக்கு வேணாம். வேற ஏதாவது பண்ணி பிழைச்சு கொள்ளுங்க. உங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை, உங்களுக்குன்ற ஒரு எதிர்காலம் இருக்கு. அதை ஒழுங்கான முறையில வாழ பாருங்க. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற எதுவும் தெரியாது. இப்படி திடீரென்று சொன்னா இப்படி. இவ்வளவு காலம் நீங்க 18 வயசுக்கு கீழே இருந்தீங்க. ஏதாவது தப்பு பண்ணி பிடிபட்டா அதுக்கான விளைவுகள் ரொம்ப கம்மி. இப்ப உங்க 2 பேருக்கும் 18 வயசு ஆயிட்டுது. இனி நீங்க ஏதாவது தப்பு பண்ணி பிடிபட்டா விளைவுகள் ரொம்ப பெருசாயிருக்கு. அதை உங்களால தாங்க முடியாது. நான் தப்பானவன் தான், தப்பான தொழில் பண்றவன் தான், ஆனா சுயநலவாதி இல்லை. ஆனா இந்த விஷயமா உங்களோட நான் பேசணும்னு இருந்தேன், நீங்களாவே பேசிட்டீங்க. இனி இந்த தொழில் எங்களுக்கு சரி வராது. எனக்கு ஸ்கூலுக்கு போய் படிச்சு ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோடதன் போலீஸ் ஆனா நமக்கு நம்ம கேங்குக்கு தானே பெருமை. அப்புறம் மஞ்சா, நீ என்ன பண்ண போற? எனக்கு வேண மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சு மற்றவங்களுக்கு கீழே கையை கட்டி வேலை பார்க்கறது பொறுமை. லைஃப்ல எப்படியாவது முன்னேறணும். வாஸ்தவமானதுதான். சரி, நீ என்ன ஆக போற? முதல்ல அதை சொல்லு. உங்களை மாதிரி ஒரு ரவுடி ஆகலாம்னு இருக்கு. பணம், பவர் அண்டு மற்றவங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கிற இடத்துல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு, அதுவும் அந்த வாழ்க்கைய கூடிய சீக்கிரத்துல வாழ ஆரம்பிக்க ஆசைப்படுது. என் அனுபவத்துல சொல்றேன், எப்படி இந்த தொழில் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கையை தரும். அதையும் விட பல மடங்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்ககிட்ட இருந்து பழிச்சிடு. கையில கண்ணும் துணைக்கு 2 அடியாக்களும் இல்லாம நிம்மதியா வெளியில நடமாடுறது என்ன? நிம்மதியா சூச்சா கூட போக முடியாது. ஒரு வேலையும் துவக்கத்துல கஷ்டமா தான் இருக்கு. போ பழகிடும். நான் பழகிக்கிறேன். இவனை வடிவா பார்த்துக்கூட இந்த வருங்கால ரவுடியை பிடிக்கத்தான் வருங்காலத்துல நீ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு விதி தீர்மானிச்சிருக்கு. இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க தான் நல்லது எது கெட்டது என்று புரிஞ்சு உங்களை நீங்களே வழி நடத்தணும். டேய் அஞ்சா, நீ எங்கடா போற? அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி வாழ்க்கையில உருப்பட போற. ஆனா நீ என்ன மாதிரி ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசைப்படுற. அப்புறம் எங்க போற? நீ கஜித் போட்டு வா. போடா. அண்ணா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதோ இந்த பின்னால் நிக்கிறவன் மாதிரி உங்க பின்னாடி நிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்றில் உங்களை தூக்கிட்டு உங்க நாக்காளில உட்காரணும், இல்ல
உங்க எதிரில் ஒரு நாக்காளியை போட்டு அதுல உங்களுக்கு சரிக்கு சமனா உட்காரணும். உன்னோட இந்த வெளிப்படையான பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. நீ போலாம். அண்ணா ஒரு நிமிஷம். என்ன? அண்ணா, எந்த ஒரு ரவுடியும் தன்னோட அடியாக்களை தங்களை விட்டு வேற தொழில் பார்க்க போக விட மாட்டாங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த 18 வயசு இருக்கே மனிதர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணம். இந்த வயசு தான் வாழ்க்கையில நல்லது எது கெட்டது என்று ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கும். இந்த வயசுல எடுக்கிற முடிவுகள் தான் மனிதர்கள் சுயேட்சையா சிந்திச்சு எடுக்கிற முடிவுகள். இது வரைக்கும் இவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்டாங்க. இப்ப அவங்களுக்கு 18 வயசு ஆயிட்டுது. இனி என் பேச்சை கேட்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தானே நான் இப்படி போட்டு வாங்கினேன். இப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவன் ரவுடி ஆக்க போறேன். ரவுடி ஆகணும்னு ஆசைப்படுறவன போலீஸ் ஆக்க போறேன். எப்படி? போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவன்ட்டு 4 பேர் அனுப்பி அவனை வம்புக்குழுக்க வந்தவனை திருப்பி அடிக்க வைப்பேன். அது போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகி அவன் ஜெயிலுக்கு போவான். அவ்வளவுதான். ஜெயிலில் இருக்கிற ஆக்களுமே அவனை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி விடுவாங்க. அவனுடைய போலீஸ் ஆகிற கனவு சுக்குநூறு ஆயிடும். என்ன மாதிரி ரவுடியாக ஆசைப்படுறவனை போலீஸ் ஆனா லஞ்சம் என்ற பெயர்ல பணமும் போலீஸ் என்ற பெயர்ல பவரும் கிடைக்குமென்று மண்டையை கழுவி ஏன் செலவிலேயே அவனை ஒரு போலீஸாக ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அவ்வளவுதான். நான் உன் இடத்துலையும் நீ என் இடத்துலையும் இருக்க வேண்டியது. ஆனா காலமும் விதியும் நீ ஆசைப்பட்ட இடத்துல என்னையும் நான் ஆசைப்பட்ட இடத்துல உன்னையும் நிப்பாட்டி வச்சிருக்கு. இல்ல இப்படித்தான் நாம பாஸ் நினைச்சு கொண்டிருப்பான். ஆனா நம்ம 2 பேரும் நம்ம ஆசைப்பட்ட இடத்துலதான் இருக்கிறோம். நான் ஒரு போலீஸ் ஆகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். நீ எப்படி? நமக்கு இந்த கையில கண்ணோட நம்மளை பார்த்தா மற்றவங்க மனசுல பயத்தோட ஒரு கெத்தான ரவுடி வாழ்க்கை வாழணும். அவ்வளவுதான். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. நான் ஒரு ரவுடி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நீ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எதுக்கு மாத்தி நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் நீ ஒரு ரவுடி ஆகணும் நம்ம பாஸ் கிட்ட போய் சொல்ல சொன்னேன். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முன்னேறதுக்கு இந்த உலகத்துல எங்களை தங்கட கொண்டோலுக்க வச்சுக்கிறவங்க விட மாட்டாங்க. தங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கணும். இருந்து அடிமையாவே சாகணும். அதுக்குத்தான் நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு எதிரில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறோம் என்று பொஸ்கிட்ட போய் சொல்ல சொன்னான். ரவுடியா வேற ஆசைப்பட்ட உன்னை போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்ட என்ன ஒரு ரவுடி ஆகணும்னு